வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். 1ஆம் அருளமுதம். வாசம் வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். சித்தர்கள் கால இட எல்லைகளை தாண்டியவர்கள். ஆண் பெண் பால் தன்மையை விட்டவர்கள். சமூக கட்டுத்திட்டங்களை விட்டு வெளியேறி மனிதத்தையும் பின்தங்க வைத்து தெய்வீகத்தில் அதீத அளப்பரிய அறிவாற்றலில் இயற்கையோடு ஒன்றிய நிலை பெற்றவர்கள். மனதும் அறிவும் சமநிலை வாய்க்க பெற்றவர்கள். இவர்களை நம் மன ஓட்டத்திற்குள் அடக்க முனையவோ சாதி மத கண்ணோட்டத்தில் கலக்க முனைந்தால் சிறுமைப்படுவதும் பலனிழந்து போவதும் நாமாகவே இருக்கும். நேரில் பார்த்தவர்களுக்கு அது பற்றி கருத்து கூற உரிமை உண்டு. நேரில் இல்லாமல் சொல்பவர்களுக்கு எதிர்குரல் கொடுப்பது இதுவும் பொய்தானே. இவரது ஊகம் போல் அவரது ஊகம். இங்கே உண்மை மட்டுமே நிற்கும். தத்தம் தகுதிக்கு தக்க பெறுவதே சிறப்பு. ஐபிராட்டி அம்மன் கோவில் 1. இறைவன் பள்ளிக்கு அருகில். இதை ஐயுபிராட்டி என்றும் சொல்வார்கள். சிறு வயதிலேயே இறைவன் ஓடி விளையாடிய கோவில். அம்மன் பீடம் இருக்கும். பூசாரி மஞ்சனை பூசி கண் மூக்கு வாய் பொருத்தி துணி போர்த்தி அலங்காரம் செய்வதுண்டு. சின்ன வயதிலேயே அங்கு விளையாடி பழகியதால் உறவு மனப்பான்மை இருந்ததே தவிர ஆய்வு மனப்பான்மை இல்லை. சாமி மாமா கூட இந்த அம்மனை பற்றி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார். கேட்பார், கேட்டுக்கொண்டு உறங்கி விடுவார். முழுமையாக மனதில் பதியவில்லை. 9 வயதளவில் ஓரளவு நாட்டம் அந்த அம்மனை சுற்றி வந்தது. பள்ளி விடுமுறை நாளில் கோவில் உள்பிரவாகத்தில் தூண் ஓரம் சாய்ந்து தியானிப்பார். அப்போதுதான் காட்சியில் முதுமை தோற்றத்தில் அந்த அம்மன். கையில் தடி. இந்த கோவிலில் இருக்கும் பீடத்திற்கும் இந்த உருவத்திற்கும் சம்பந்தமே இல்லை. தன்னை ஐயு பிராட்டி என்றவள் அவ்வை பிராட்டி என்பர் என்றாள். புத்தகத்திலும் அவ்வையா என்றார். ஆம் என்றாள். அப்போ அவ்வை என்று உலகம் சொல்லுதே என்றார். முதியவள் என்று கூறுவர். பாட்டி என்று பொருள். என் பெயர் ஐயு பிராட்டி. ஐபிராட்டி என்பர். நடைபயணத்தில் இங்கு வந்து இளைப்பாரி செல்வேன். இது காடு. இங்கு கூத்தன் என்ற முனிவர் இருந்தார். அவர் என்னை இங்கே தங்க சொல்லியும் நான் மறுக்க என் காலடி மண்ணை எடுத்து பூடம் பண்ணி வணங்கினார். காவலுக்கு பக்கத்தில் சந்தனமாவையும் இருக்க வைத்தான். காலப்போக்கில் சந்தனமாரி ஆகி அவளுக்கும் பக்கத்திலே பூடம். இறைவனுக்கு ஏற்கனவே ஐயுபிராட்டி அம்மனை பிடிக்கும். இப்போ அது அவ்வை பிராட்டி என்றதும் ஆச்சரியம். பாடச் சொன்னார். பாடினாள். சொல்கேட்ட பிள்ளைக்கு சொல்லாமல் போவேனோ. எல்லாம் தெரிந்த உனக்கு மறைந்து விட்டாள். பாடல் மறக்கவில்லை. உடனே வீட்டிற்கு போய் குறித்து கொண்டார். நோட்டிலும் மன ஏட்டிலும். தனக்கு பாடி கொடுத்தது அதுவும் அவ்வை பிராட்டி. ஆனந்தம் தாங்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த கோவில் தன் தாய் வீடு மாதிரி தோன்றியது. இதுவரை சொல்லப்படும் கதைகள் எல்லாம் மாறாக இருந்தன. உண்மை எங்கோ மறைந்திருந்தது. இறைவனும் இதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. முதல் இறைவன் தீட்சை வழங்கியதும் இந்த கோவில் வெளிப்பிரவாகத்தில் இருந்தே. இறைவனை தரிசித்த சித்தர்கள் என்கிற போது நினைவிற்கு வருவது அவ்வை பிராட்டியும் தான். வாழ்வோம் வாழ்விப்போம்.